உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் இருக்கலாம். ஆனா 3000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தமிழன் செஞ்ச இந்த வேலையை மிஞ்ச இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் முடியல. அதுதான் பழனி முருகன் சிலை. சாதாரணமா கற்சிலை வடித்தால் அது காலப்போக்கில் உடைஞ்சிடும்னு போகிறதுக்கு தெரியும். அதனால அவர் கையில் எடுத்த ஆயுதம் தான் நவபாஷாணம். வீரம், பூரம், ரசம், கந்தகம், ஜாதிலிங்கம், கௌரி பாஷாணம், வெள்ளை பாஷாணம், மனோசிலை, அஞ்சனக்கல், மயில் துத்தம் தனித்தனியா சாப்பிட்டா மனுஷனை கொல்லக்கூடிய 9 கொடிய விஷங்களை ஒன்னா கலந்தாரு. அதை இருகச் செய்து சிலையா மாத்தினாரு. சித்த மருத்துவத்துல இதுக்கு பேரு கட்டு, பைண்டிங். இந்த சிலையோட உண்மையான மேஜிக்கே இங்கதான் இருக்கு. இந்த நவபாஷான சிலை மேல பால், பஞ்சாமிர்தம்னு எதை ஊற்றி அபிஷேகம் செஞ்சாலும் அது அந்த சிலையோட மூலிகை தன்மையை ஈர்த்துக்கிட்டு ஒரு தீராத நோயையும் தீர்க்கிற மருந்தா மாறிடுது. இதுதான் போகர் நமக்காக விட்டுட்டு போன மருத்துவ பொக்கிஷம். சித்தர்களோட இந்த அறிவியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல அந்த லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டிட்டு மறக்காம நம்ம பவான் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.